அந்நிய பாஷை என்றால் என்ன வரம் அது? வாட் இஸ் தி கிஃப்ட் ஆஃப் டங்ஸ்? இந்த பாயிண்ட்ல 3 சப் பாயிண்ட்ஸ் இருக்கு. முதலாவது பாத்தீங்கன்னா இது பரிசுத்த ஆவியால் கொடுக்கப்படுகிற ஒரு வரம். இட்ஸ் a gift given by the Holy Spirit. பரிசுத்த ஆவி கொடுத்தார். பெந்தெகோஸ்து நாள்ல நீங்கள் பாத்தீங்கன்னா இவங்க ஆவியால் நிரப்பப்படுகிறாங்க. அங்க பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்ட உடனே அதோட எவிடன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளிருந்து ஆவியானவர் பேச தொடங்கிட்டார். அவர்கள் நாவுகளை பயன்படுத்த ஆரம்பித்துட்டார். அப்படி பாத்தீங்கன்னா இவங்க பரிசுத்த ஆவியை பெறுகிறதுக்கு முன்பாக பேசல. ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியை பெறாமல் வரங்கள் செயல்படாது. பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே தான் இவர்களால் என்ன பண்ண முடியுது? அந்நிய பாஷையில பேச முடியுது. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு சிலர் அந்நிய பாஷை நல்லா ஜெபிக்கிறீங்கன்னா இட்ஸ் பிகாஸ் யூ ஹேவ் ரிசீவ்ட் தி ஹோலி ஸ்பிரிட். சில பேர் அந்நிய பாஷை நல்லா பேசுவாங்க. என்கிட்ட வந்து பார்த்து எனக்கு பரிசுத்த ஆவி வந்துட்டாரு இல்லைன்னு கேட்பாங்க. அங்கதான் எனக்கு பெரிய டவுட்டே வரும். என்னடா என்ன மொழியில பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. நீங்க இன்னொரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். பிசாசு கூட போலியான அந்நிய பாஷையை பேச வைப்பான். முன்னே கூட சொல்லியிருந்தேன், வீட்டுக்கு போனேன், அந்த அம்மா வேற விதமான அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானும் எனக்கு அவங்க கூட ப்ரே பண்ணும்போது எனக்கு சமாதானம் வர மாட்டேது. சம்திங் இஸ் ராங். நல்லா பார்த்தா அவங்க தாய்லாந்து மொழியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் அடிக்கடி தாய்லாந்துக்கு போவார். அங்கே போயிட்டு அந்த தாயத்துலாம் எடுத்து வரும்பொழுது அந்த ஆவி இவங்களுக்குள்ள பாஞ்சிருச்சு. அவங்க சர்ச்சில் ஒரு ப்ரேயர் ஓரியரும் கூட. அந்த அம்மா அந்நிய பாஷை தான் பேச நினச்சிக்கிட்டு பார்த்து தூக்கி இல்லை போட்டார். எங்கே போட்டார்? ப்ரேயர் மீட்டராக போட்டார். அப்புறம் தான் தெரியுது உள்ளுக்கு பேசுனது. ஸோ அதான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவினால் வருகிற வரமா இருந்தால் உங்களால் அதை பகுத்தறிய முடியும். You will have the gift of discerning, you know whether it is truly from the Holy Spirit or the evil spirit. நம்ம இன்னைக்கு கடந்து போகிற காலம் வந்து நம்ம எல்லாத்தையும் பகுத்தறிய தெரியணும். எது சரி, எது தவறு, எது உண்மை, எது பொய். நம்ம ஏமாந்துட கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஆவி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்நிய பாஷையில பேச முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆவியானவர் தந்த வார்த்தையின்படி, ஆவியானவர் கொடுத்த வார்த்தை தான் அவங்க பேசுறாங்க. Means their tongue is not under their control but the control of the Holy Spirit. இதுதான் அந்நிய பாஷை. அவங்க சொந்த விருப்பத்தின்படி பேச கிடையாது, பரிசுத்த ஆவி கொடுத்த வார்த்தை. ஆரம்ப நாட்கள் ஃபர்ஸ்ட் டைம் அந்நிய பாஷை பெறும் பொழுது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்கள அறியாம சத்தத்தை நல்லா மேல உயர்த்தி அங்க இருக்கிற லீடரே தாண்டி அந்நிய பாஷை சத்தமா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. வாய் ஷிவர் பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் உண்மையான அனுபவம் நான் சொல்றது. ஏன் சொன்னா உங்க நாவு இதனால் பெறாத ஒரு வல்லமை பெற்றிருக்குது. Your body was not able to take the power. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்கள்ல அபிஷேகத்தை பெறும்போது கீழே விழுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து விழுக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? உங்க பாடி அடாப்ட் பண்ணிச்சு. Our body can easily adapt everything. But at the first time நடக்கும் பொழுது it will not take it. அதான் ஸ்லைட் டவுன் ஆகுறாங்க, அதான் கீழே விழுகுறாங்க. It is different case if it is overflowing னா எத்தனை முறைனாலும் நடந்துட்டே இருக்கும் அந்த காரியம். ஆனா முதல் முறையா அபிஷேகத்தை பெறுகிறாங்கன்னா கீழே விழுகிறது. அந்நிய பாஷை அப்படிதான். ஃபர்ஸ்ட் டைம்னா they will not be able to control, but after some time they will be able to control. இப்போ நீங்க எல்லாமே சில பேர் அபிஷேகம் பேசுறீங்க, உங்களால இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் நீங்க பேசுறதை பண்ணிட்டீங்க. ஸ்டார்டிங்ல வரும்போது கண்ட்ரோல் பண்ண முடியல, பிகாஸ் அவர் ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்தார். ஆமாவா இல்லையா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க? அவரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்க. அன்றே இப்போ வேணாம், ஆளுங்க பார்த்துருவாங்க, தப்பா நினைச்சுக்கோங்க, நீங்க நான் இப்போ பேச பைத்தியம் நினைச்சுக்கோங்க, நீங்க சொல்லிட்டு பேசாம விட்டுறீங்க. நான் சொல்றதுல உண்மையா இல்லையா? இதான் நடக்குது. ஆனா பரிசுத்த ஆவி என்ன அப்படி தெரியுமா? நீங்க அவரை லிமிட் பண்றது அவருக்கு பிடிக்காது, அவரை கண்ட்ரோல் பண்றது அவருக்கு பிடிக்காது. அவரை ஃப்ரீயா விட்டுறணும். The Holy Spirit is not subject to anyone or anything. He is a free person who moves freely. அதான் அனாயிண்டிங் டைம்ல ஏன் ஃப்ளோ போகணும், பீப்புள் கண்ட்ரோல் வேண்டாம். பரிசுத்த ஆவியும் கடினமா போட்டு அழுத்துகிறவர்கள் கிடையாது, ஜென்டலா ட்ரீட் பண்றவர். ஆனா பிசாசு பிடித்தவனை கர்த்தர் ஜென்டலா ட்ரீட் பண்ண மாட்டாரு, ஃபாஸ்ட்ஃபுல்லா விரட்டி விடுவார். அதனால தான் நீங்க எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ண முடியாது, it will leave. But when you are a normal neutral person, the Holy Spirit comes in. பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்க விருப்பப்பட்டால் உங்களுக்குள் அசைவாடுவார், வெளிப்படுவார். சில பேர் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல பசங்க, எத்தனை முடியலன்னா அது மீன்ஸ் வேற ஒரு ஆவி இருக்குது, அதை ஆண்டு ஃபைட் பண்ணி விளையாடுறாரு. That's what happening. Let God do. என்ன முடிஞ்ச அளவுக்கு விசுவாசிங்க, பரிசுத்த ஆவியை ஆளுகை செய்ய விட்டுறணும். நீங்க கண்ட்ரோல் பண்ண அவருடைய செயல் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும் உங்க வாழ்க்கையில. ஏன் நடக்குதுன்னா நீங்க வெக்கப்படுறீங்க. ஐயோ ஆளுங்க பாக்குறாங்க, நம்ம என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க பத்தி விழுந்தா. சில பேர் ஜெபிக்கும் போதே காலை போய் வச்சிருவாங்க பின்னாடி ஒரு ஸ்டெப்.
தீ போட்டுருவாங்க. தீனா இப்படி இருக்கும், முன்னுக்கு இருக்கும், அப்புறம் தீ இருக்கும். எதுனா நான் விழுந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. whom are you fighting with? ஆண்டவர் பாப்பார், உனக்கு கீழே விழுகிறது அவமானமா இருக்குதா, அப்போ உனக்கு என்னோட ஆவி தேவையே இல்லை. you don't need my spirit. சவுல் ராஜா அவன் காலத்துல பரிசுத்த ஆவியில் நிரம்பினதுக்கு அப்புறம் சட்டை எல்லாம் இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆடுறான். எதனால? ஆவியில் நிரப்ப வித்தியாசம் மனுஷனாக மாறிட்டான். அது நீங்களா அப்படி பண்ணிடாதீங்க. நான் சொல்றேன், the people those days were so thirsty for the spirit of God they can go to any extent. எந்த நிலைமைக்கு போக முடியும். this you must understand. ஆவியில நிரம்பும் பொழுது குழந்தைகளை போல மாறிடுவாங்க. அப்ப அந்நிய பாஷை அப்படித்தான். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது nobody can control. ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலும் அந்நிய பாஷை ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வரும் பொழுது அது உங்களை மீறி நடக்கும். இந்த சீஷர்கள் பாருங்க, இந்த டிசைபிள்ஸ், இவங்க எல்லாம் இயேசு மேலே எடுக்கப்பட்டு ஒரு 10 நாள், அதாவது மொத்தம் ஒரு 50 நாள் சொல்லலாம். ஓகே, பெந்தெகோஸ்து நாள் வந்து 50வது நாள் நடக்குது. இயேசு 40 நாள் கூட இருந்தாரு. அதுக்கப்புறம் 10 நாள் ஆகுது, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பரிசுத்த ஆவிக்கு. ஓகே, 50 நாளும் இவங்க எல்லாமே பயத்தில் இருக்கிறாங்க. என்ன பயம்? இயேசுவை பிடித்தவர்கள், இயேசுவை சாகடித்தவர்கள் நம்மளையும் சாகடிச்சிருவாங்க, நம்மளையும் கொன்று போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு மேல்வட்ட அறையில் போயிட்டு அங்கே எல்லா கதவை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. The Bible says the door was locked. கதவு பூட்டி இருக்கு, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பயத்துல அமைதியா விஸ்பர் பண்றாங்க. எப்படி? ஆண்டவரே எங்களுக்கு மறக்க மாட்டாதீங்க, ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே, எப்படி ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆவியானவர் இறங்கினார். இறங்கின உடனே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. தெருவில் இருக்கிறவங்களா விளங்கிருச்சு, என்னடா இது பயங்கரமான சத்தம் கேட்குது, இவங்கன்னா பகல் நேரத்தில் தண்ணியை போட்டானுங்க போலுக்கு. இல்லை, நான் சொல்றதுல நான் கதை கட்டி சொல்ல, உண்மையாக எழுதப்பட்டிருக்காங்க. The people thought they were drunk. மதுபானத்தில் நிரம்பி இருக்காங்க. அதுவும் பட்ட பகலியா தண்ணி போடுறது, பிடிஞ்சு போய் குடிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா அங்க வந்திருக்க அந்த எருசலேம்ல இருந்து நிக்கிற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து வேர்ல்ட் வைட்ல இருந்து வர்றவங்க. இந்த ரிம்பா விற்கிறவன், காப்பெட் விற்கிறவன், அந்த நாட்கள்ல என்னென்ன ஜாமான் இருக்கோ எல்லாம் கொண்டு வந்து எருசலேம் வந்து கோலாலம்பூர் மாதிரி அங்கதான் பிசினஸ் நடக்கும். அதான் மெயின் பார்ட் அந்த இடத்துல. இப்ப அங்க வந்து என்ன பண்ண, வியாபாரம் பண்ணும்போது எல்லா மொழிகளில் உள்ள ஆட்கள் இருக்காங்க, எல்லா தேசம், அங்க ஒரு தமிழன் கூட இருக்கிறான், சீன கூட வந்து நிக்கிறான், எல்லாம் அங்க இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இவங்க தைரியமா அந்நிய பாஷையில பேசும் பொழுது இவங்க முடிக்கிறாங்க. இவங்களோட தேவனை எப்படி இவங்க நம்ம மொழியில பேசுறாங்க, எப்படி மகிமைப்படுத்துறாங்க. ஹல்லேலூயா. அப்படி ஆவியானவர் உங்களுக்குள்ள நிரம்பி அவர் பிதாவை குறித்து இவர்கள் மூலமாய் அவங்கள்ட்ட செய்தி கொடுக்கிறார். இதுதான் அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. இதுதான் அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க, பெந்தெகோஸ்து நாள்ல நடந்த அந்த அந்த அந்நிய பாஷைக்கும் இன்னைக்கு சபைகள்ல நடக்கிற அந்நிய பாஷைக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ஹல்லேலூயா. ஒரு யூதனுக்கு, அதுவும் கலிலியனுக்கு தமிழ் பேச தெரியாது, எழுத்து கூட்டி படிக்க தெரியாது. எப்படி சைனீஸ்ல பேச முடியும், எப்படி தமிழ்ல பேச முடியும், எப்படி ஜெர்மன்ல பேச முடியும், ரஷ்யால பேச முடியும்? எப்படி யோசிச்சு பாருங்க. And that's why the people were so amazed. எப்படி இவங்களுக்கு தெரியும்? அதான் நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்கன்னா உண்மையா அந்நிய பாஷை பேசுறீங்களா, இல்ல உங்க சொந்த மாம்சத்தின்படி பேசுறீங்களா? 10 வருஷம் ஆகி அதே ரிப்பீட் பண்றீங்கன்னா நீங்க அந்நிய பாஷையில வளரலன்னு அர்த்தம். அந்நிய பாஷையில பேசும்பொழுது புது புது மொழிகளை கற்றுங்களை பேச வைப்பார். ஹல்லேலூயா. And he will also interpret. He will also help you to interpret. நீங்க என்னத்தை பேசுறீங்களோ அதை உங்களுக்கு புரிய வைப்பார். பாருங்க, ரெண்டாவது என்னன்னா அந்நிய பாஷை சொல்லும்போது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் ஆஃப் தி எர்த். இந்த அந்நிய பாஷை சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து ஜெபிக்கிறார். ஒரு மனுஷன் வந்து ஜெபிக்கிறார் பற்பல பாஷைகள் கொண்டு, மற்ற மொழிகளை கொண்டு. சர்ச், யூ மஸ்ட் கெட் அப், யூ மஸ்ட் வேக் அப். நீங்க எழும்பி அவனது காரியத்தை குறித்து இன்னைக்கு நீங்கள் பேசுகிறது உண்மையா அந்நிய பாஷையா? நான் கேட்கிறேன், உண்மையா அந்நிய பாஷை தான் பேசுறீங்களா? சில பேருக்கு எங்களுக்கு இப்பதான் டவுட்டே வருது. மேபி ஸ்டார்ட் அப் ஆண்டவங்களுக்கு கொடுத்திருப்பாரு, நீங்க சரியா அதை கண்டினியூ பண்ணாம விட்டுருப்பீங்க. யூ எண்ட் அப் ரிப்பீட்டிங் த சேம் திங். அந்நிய பாஷை சொல்லும்போது எப்படி இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம், நீங்க அப்படி வேற மொழியில பேசிட்டு இருப்பீங்க. அது கலந்து வர முடியும். எங்க நான் ரிப்பீட் பண்ணது இங்க பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அதே மாதிரி தான் அது போயிட்டே இருக்கும். ஸோ இது நீங்க தெளிவான கதை புரிஞ்சிக்க வேண்டும். அப்ப இதுதான் அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு வந்து இன்டர்பிரேட் பண்றதுக்கு, அதாவது அந்த அந்த அர்த்தங்களை புரிவிக்கிறதுக்கான கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
இது பாய்னா எல்லா விசுவாசிகளுக்கும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வரம். நல்லா பாருங்க, மனுஷன் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும். அப்ப அந்நிய பாஷைன்னு சொல்லும் பொழுது இட்ஸ் நாட் ஒன்லி த லாங்குவேஜ் ஆஃப் ஹியூமன் பட் ஆல்சோ த லாங்குவேஜ் ஆஃப் தி ஏஞ்சல்ஸ். இப்ப அசுத்தாவிங்க எதை குறிக்குது? டார்க் ஏஞ்சல்ஸ். அதுங்களுக்கு எப்படி பேசினா போகட்டு ஆவியானவருக்கு தெரியும். He used our tongues to command. அப்ப நீங்க அந்நிய பாஷையில பேசும் பொழுது you are not only speaking the language of man but also the language of the angels at times. இங்க தான் நீங்க கதையில புரிஞ்சுக்கணும். மனுஷனுடைய மொழியில பேசுறது அது ஒரு RAM. Another level of dimension பாத்தீங்கன்னா you speak in the language of the angels. அதான் நீங்க வளரணும்ன்ற. நீங்க ஆவியில வளர்ந்தா தான் யுத்தம் பண்ண முடியும். அப்ப இதுதான் மொழிகள். மூணாவது பாத்தீங்கன்னா ஆவியில ஜெபிப்பது. ஓகே, அந்நிய பாஷையில நீங்க பேசுறீங்க என்ன அர்த்தம் தெரியுமா? இட் மீன்ஸ் யூ ஆர் பிரேயிங் இன் தி ஸ்பிரிட். சும்மா கண்ணை தோந்துக்கிட்டு யாராவது அதிகம் பேச முடியாது. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்நிய பாஷை வருதுன்னா இட் மீன்ஸ் நம்ம ஆவியில ஜெபிக்கிறோம் என்ற அர்த்தம். So when you are praying in tongues it means you are praying in the spirit. நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு யாரும் ஆமென் சொல்ல முடியாது. ஏன்? யாருக்கும் புரியாது. இப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, நீங்க தேவனிடத்துல ரகசியங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. ஆண்டுகிட்ட நீங்க ரகசியம் பேசும் பொழுது இது பிசாசுக்கு விளங்காது, பிசாசுனால புரிஞ்சு கொள்ள முடியாது. அதே தூதர் பாஷையில பேசினா பிசாசுக்கு விளங்கும். ஸோ இங்க தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஓகே, இஃப் இட் இஸ் a normal tongue, அதாவது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்னா சாத்தானை கன்ஃபியூஸ் பண்ண முடியும். பட் இஃப் இட் இஸ் தி ஏஞ்சல் லாங்குவேஜ்னா அதுக்கு விளங்கும். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒரு மனுஷன் ஜெபிக்கும் பொழுது சுற்றும் வேலி அடிக்கப்படும், அந்த மனுஷனும் கர்த்தரும் தனியா இருக்கிறதுக்காக. ஆவியானவர் நீங்க அந்நிய பாஷை ஜெபிக்கும் பொழுது வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ள உங்களுக்கு கொண்டு போயிடுவார். he will pull you into a different dimension. அப்ப ஒரு மனுஷன் அந்நிய பாஷை ஜெபிக்கும் பொழுது அவன் முழுமையாய் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறான். அது மாம்சத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. It's nothing to do with the flesh. இங்க தான் சாத்தானும் சரி அவன் ராஜ்யமும் சரி உள்ளுக்கு நுழைய முடியாது. அதுதான் உங்க ரகசிய அறை. Praying in tongues is your secret room, a prayer place for you. அங்க சாத்தான் நுழைய முடியாது. ஆண்டவருக்கு என்ன வேணும்? மனுஷனோட தனித்து இருக்கணும், தனியா இருக்கணும். and that's why he give this gift. சும்மா நம்ம ஷோ காமிக்கிறதுக்கு நம்மளும் ஆவிகளும் அப்படி கிடையாது. there is a purpose. உங்க கூட தனியா பேசணும், நீங்க அப்படி தனியா பேசணும்காக தான் கர்த்தர் இந்த வரங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க அந்நிய பாஷையில பேசும் பொழுது சத்துருவானவன் அவன் ஆட்டோமேட்டிக்கா கட்டப்பட்டுருவான். the devil will be bind by itself. Hallelujah.